பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அழுது கொண்டே கழிப்பதற்காக இல்லை, சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சந்தோஷமாக வரணும். தாவீது சொல்கிறார்ல, என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்பமான ஆலோசனை பண்ணி தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சங்கீதம் 55 இருக்கும். அதனால் சர்ச்சுக்கு வரும்பொழுது இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரா, அந்த பயம் இல்லாமல் ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார். ஆமாம், இருக்கீங்களா? ஆண்டவர் என்னோடு கூட பேச, நான் அதுக்கு தான் வரேன், நான் இதுக்கு வரேன், ஆண்டவர் எனக்கு என்ன பேச போகிறார். நான் இந்த செய்தி சொல்கிறப்ப உங்களுக்கு இல்லை, அது எனக்கு மாத்திரம்தான். ஆண்டவர் என்ன செய்தி சொல்ல போகிறார்? ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் இல்லத்தில் ஆண்டவர் ஆச்சரியமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், ஒருவேளை சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லா வீட்லேயும் பேட்டி எடுத்தால் தெரியும், எல்லாரும் சொல்லிடுவாங்க உங்கள் கணவர் எப்படி இருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தையும் பேட்டி எடுத்தால் நீங்கள் பக்கமாக எழுதி கொடுப்பீங்க. எந்த வீட்டில் குடும்ப ஜெபம் ரெகுலராக நடக்குது? கை தூக்கி காட்டுங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம், தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம், தனிப்பட்ட உபாசம் ரொம்ப முக்கியம், குடும்ப உபாசம் ரொம்ப முக்கியம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இப்படி ஜெபிக்கலைன்னா சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்காது, சமாதானம் உங்கள்கிட்ட இருக்காது. பிரியமான தேவச்சனமே, உன் வாய் நகைப்பினால இருக்க வேண்டும். சங்கீதம் 126:2 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். வசனம் சொல்றது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. எப்படி இருக்கணுமா? ஆமாம், உங்களோட வாய் விரிவா துற நான் நிரப்புவேன். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு காரியம், ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும். இங்கே துதிக்கிறது மாத்திரம் பத்தாது, வீட்டில் துதிக்கணும். வீட்டில் எவ்வளோ பேர் துதிக்கிறீங்க? இங்கே உங்களை வார்ம் பண்ணி நல்லா துதிக்க வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரணும் இல்லை, நீங்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால், when the God does mighty wonderful things, ஆண்டவர் உங்கள் வாய் நகைப்பினால் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாயை விரிவாத்துறார். வாயை திறந்தாலே அது நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது. பிசாசு அமுக்குறான். ஏன் அமுக்குறான்? அவன் நம்ம தான் அவனை பிடிச்சி அமுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நன்மையினால் உங்கள் வாயை ஆண்டவர் நிரப்புவார். இருக்கீங்களா? சங்கீதம் 103:5 சொல்லுது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். சொல்லுங்கள், திருப்தியாக்குவார். சொல்லுங்கள், திருப்தியாக்குவார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள் எப்படிங்க? வாயை திறந்தா தானே. நான் ஒரு பிசாசை விரட்டினேன் கிராப்பட்டியில். ராத்திரி 8 மணிலேருந்து, ஞாயிற்றுக்கிழமை 8 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன். அது பேசவே மாட்டேங்குது. கத்தத்தை கேட்டலாம், ஆடுது, கொடுது, கொள்ளுது, ஊடுறது, பரவுறது எல்லாம் செய்யுது. கரெக்டாக அது பேச மாட்டேங்குது. என்னடா அது பேச மாட்டேங்குது? இங்கே வந்தால் எல்லா பிசாசும் ஓடுது, அங்கே வந்தால் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திருப்பி 2வது நாள் என்ன பண்ணேன், சரி வாங்க நீ 6:30 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 6:30 மணிக்கு வந்து நானும் பாலினும் அங்கே போயிட்டு 7 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஜெபிக்கிறோம். அது போக மாட்டேங்குது. கடைசியில் என்னன்னு கேட்டால் அது ஊமை பிசாசு. பாருங்கள் எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது பாருங்கள். அது ஒரு ஊமை பிசாசு. அந்த ஊமை பிசாசை எப்படி விரட்டணும் தெரில எனக்கு. ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரை நீங்கள் எப்படியாவது விரட்டி விடுங்க ஆண்டவரை. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேணும்னா வாய் திறந்து சத்தமாக ஜெபிங்க. இந்த வேதாகம் உங்கள் கையில் எடுத்துகிட்டு வாங்க சர்ச்சுக்கு வரப்போ. இதில் நான் எழுதிட்டேன். என்ன எழுதிட்டேன்னா, என் பேரை போட்டு ராபின்சன், கிஃப்டட் பை சேவியர் மெர்சி ஆன் மை பர்த்டே 27/5/2024 அப்படி எழுதியிருக்கேன். இதில் நான் அப்படி எழுதியிருக்கேன். இந்த பேர் மேலே எழுதக்கூடாது. இந்த பேர் எங்கே எழுதணும்? உள்ளுக்குள்ளே இருக்கணும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ராபின்சன் வருகையிலும் உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லி பாருங்களேன். அதுக்கு தான் ஆண்டவர், எதுக்கு இந்த ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு?
எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு இதில் எழுதி வச்சுட்டு அதை உங்கள் கையில் கொடுத்துட்டார். உங்கள் கையில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ அப்பெல்லாம் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமாம், வியாதி வந்துச்சுன்னா உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று சொல்லப்பட்ட 1 பேதுரு 2:24 சொல்லுங்கள். இல்லை ஏசாயா 53:5 சொல்லுங்கள், உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானோம். இல்லை சொல்லுங்கள் யாக்கோபு 5:15 சொல்லுங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள வர வேண்டும். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள வரும்பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த வார்த்தையில கர்த்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையில கர்த்தர் சுகத்தை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையில ஆண்டவராக என்ன வச்சிருக்கிறார்னா விடுதலை வைத்திருக்கிறார். பில்லி சூனிய மாந்திரங்களா என்னங்க, அதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி தான் அனுப்பி விடுறாங்க. பிரியமான தேவச்சனமே, உன் வாய் நகைப்பினாலும் இருக்க வேண்டும். ஹவு டு ஐ possess, நான் எப்படி அதை பெற்றுக்கொள்வேன்? இதுதான் ரொம்ப முக்கியம். ஹவு டு ஐ inherit the blessing, இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? பிரியமான தேவச்சனமே, ஹவு டு பொசிஷன் யுவர் blessing, உங்கள் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீங்க? நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். வேண்டாத வார்த்தை மாத்திரம் தயவுசெய்து பேசாதீங்க. இந்த அவன் இப்படி சொன்னான், அந்த இவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான், அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, அவரு எப்படி, இவர் இப்படி, தயவுசெய்து அது வேண்டவே வேண்டாம். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ண வேணும்? ஆயத்தம் பண்ண வேணும். என்ன வேணும்? ஆமாம், வசனம் சொல்லுது, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வேன். ஜோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமா, பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ணணுமா? அது பழைய ஏற்பாட்டில் சொல்றது, இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு அற்புதம் செய்தேன். ஆனா இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு பரிசுத்தம் கொள்ளுங்க, இப்பவே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போறார். ஆமென். ஏன்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம் அந்த நாட்களிலே சிந்தப்படவில்லை. இன்னைக்கு சிந்தப்பட்ட ரத்தம் உங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் என்ன பண்ணுவாரா? யார் சொல்றா? அது யோசுவா சொல்றா. யாரை பார்த்து? ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு பி ரெடி. ஒரு திருமணம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு முக்கியமான நபர், ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். சரி, நம்ம கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்ட சட்டையும் வேட்டி சட்டையோடு போயிடுவீங்களா? இல்லை பழைய ஒரு புடவை கட்டிட்டு போயிடுவீங்களா? இன்றைக்கே என்ன பண்ணுவோம்? எடுத்து வைப்போம். அந்த ஜாக்கெட்டு இது மேட்ச் ஆகுதா, இதுக்கு மேட்ச் ஆகுதா, இந்த நகையை போட்டால் நல்லா இருக்குமா, அந்த நகையை போட்டால் நல்லா இருக்குமா, சரி எதை போட்டாலும் நல்லா இருக்காரு, போடுறா இதுக்கு போடுப்பா, ஆர்டிஃபிஷியல் பாரு, அதை போடு, ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். எல்லாமே ஆயத்தம் பண்ணுறோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆயத்தம் மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? நான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு? உங்கள் குடும்பத்தை உங்கள் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? அற்புதம் செய்ய போகிறாரு. ஸோ வாண்டோட வார்த்தை முதல் பாயிண்ட் நம்பர் 1, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பிரியமான தேவச்சனமே, நாளை கல்யாணம்னா இன்றைக்கே அயன்லாம் பண்ணி அதை ரெடிலாம் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுருட்ட முடி வேணும்னா அதுக்கு காசு கொடுத்தா சுருட்ட முடி பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில. என்ன பண்ணுவாங்க? சூட்ட முடி, இந்த இடத்துல மாத்திரம் சூட்ட முடி போட்டு விட்ருவாங்க. அது ஈஸி, அதெல்லாம் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் வழி இருக்குது. அந்த நாட்டில் அப்படி கிடையாது. விளக்கெண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு வருவாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வேறு எண்ணெய் இருக்காது, விளக்கெண்ணெய் தான் இருக்கும். பக்கத்தில் போக முடியாது, கப் அடிக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நல்லா ஷாம்பு வாஷ் போட்டு சூட்ட முடி போட்டு பியூட்டி பார்லர் போய்ட்டு நேச்சுரல்ஸில் போயிட்டு ட்ரெண்ட்ஸில் போயிட்டு உங்கள் ஆளே அடையாளம் தெரியாமல் மாற்றிடுவாங்க. ஆண்டவர் உங்களை ரெடி பண்ண சொல்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். முதல் நான் சொன்னதில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். நம்பர் 2, ஆப்ரேட் இன் த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட். உங்கள் வார்த்தையை ஆவிக்குரிய தளத்தில் கொண்டு வந்து அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பராக்கிரமசாலி என்ன பண்ணுவான்? எப்படி இருப்பான்? பாடி பில்ட்லாம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகி நல்லா அப்படி இருப்பான் இல்லையா? ஒருவேளை நீங்கள் அப்படி பலவீனமாக இருந்தால் இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களை பலவானா கர்த்தர் மாற்ற போகிறார்.
பலவானா மாற்றின பிறகு நீங்கள் என்ன செய்வீங்களா? அடித்து நொறுக்குவீங்க. நம்புறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, மலேசியாவுக்கு போகிறீங்க, இல்லை சிங்கப்பூர் போகிறீங்க, இல்லை யூஎஸ் போகிறீங்க, இல்லை லண்டன் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பிளெயினில் போகிறப்ப எப்படி இருப்போம், அந்த ரன்வேல எப்படி இருப்போம், அவன் சொல்லுவான் உங்கள் சீட் பெல்ட்டை சீட் பெல்ட் என்ன பண்ணுங்க போட்டுக்கோங்கன்மா. அவன் போடாமல் இருந்தாங்கன்னா வந்து சொல்லிட்டு போவான் போட்டுக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று செய்வான் தெரியுங்களா? அந்த விண்டோ வந்து என்ன பண்ணுவான், தூக்கி விட சொல்லுவான். எல்லாம் சில பேர் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவனுக்கு பைலட்டுக்கு தெரியணும், அவன் உள்ளேருந்து பார்த்துட்டு இருப்பான், காக்பிட்லேருந்து உள்ளேருந்து பார்த்துட்டு இருப்பான். எல்லா அந்த அந்த லைட்லாம் உள்ளே எரியணும், அப்படி தான் அவன் டேக் ஆஃப் பண்ண முடியும். லேண்டிங்லாம் அப்படி தான் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அந்த லைட்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆவிக்குரிய தளத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குலாம் வந்துச்சுன்னா, என் பிள்ளைகளை நீ காண்பாய், உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சகல ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை பார்த்து பார்க்கணும், இது ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாது, இது எதுவுமே படிக்காது இது அப்படின்னு நான் சொல்லாமல், என் பிள்ளை படித்து கலெக்டர் ஆவான், என் பிள்ளை படித்து என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பான். என் குழந்தை என் பிள்ளை என்ன பண்ணுவாங்களாம், ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்களாம். ஆமென். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஒளிவ மர. அப்படி தான் பேசணும், எரும மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவான் எரும மாட்டுக்கு பிறந்தவனே அப்படின்மா. அப்படிலாம் அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. பாருங்கள், உங்கள் வாயில் என்ன வார்த்தை வேணும்? நன்மையான வார்த்தை வரணும், நன்மையான வார்த்தை வேணும். ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்காரா இல்லையா? எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் டே ஆண்டவரோட இருக்கார் படா அப்படின்ட்டு போயிருங்க. ஆமென். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மோசே அவனுடைய இஸ்ரவேல் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக நின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த செங்கடல் நீ ரெண்டாக பிளந்துரு அப்படின்றாரு. அப்போ மோசே என்ன பண்ணியிருப்பாரு, அந்த செங்கடல் எப்படி ரெண்டாக பிளந்திருக்கிறது, அதில் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் கேட்டான் அவன்கிட்ட. ஆண்டவர் எப்படி ஆண்டவரே பழக்கும், ஒரே சேராக இருக்கும் ஆண்டவரே, இந்த சேரில் எப்படி ஆண்டவர் நடப்பான் அப்படிலாம் கேட்டான். நாங்கள் கேட்கவே இல்லை. கர்த்தர் கீழ்காட்ட அனுப்புனார், செங்கடல் ரெண்டாக பிளந்தது. அப்புறம் சகதியில் நடந்து போனாங்க, ஒட்டாந்தரையில் நடந்து போனாங்க. அதே மாதிரி தான் யோர்தானும் போட்டிருக்கும், வெட்டாந்தரையில் நடந்து போவாங்க. கர்த்தர் உங்கள் காலடிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் நிற்கிற இடத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஆவிக்குரிய கண்களில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், ஒரு காரியம் உங்கள்கிட்ட வீட்டிலேருந்து தொலைஞ்சு போச்சு, அது இல்லை, ஆனால் அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து நிறுத்தி வச்சு பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, அந்த கார்டை நான் வாங்கிட்டேன், நான் அப்படி தான் என்னோடய கார்டு தொலைஞ்சு போச்சு, டெபிட் கார்டு தொலைஞ்சு போச்சு. நானும் தேடி தேடி பார்த்தேன், இல்லை பேங்க்லேயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னோடய கார்டு தொலைஞ்சு போச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க திருப்பி ஒரு கார்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், போடலாம், ஒரு 10-15 நாள் ஆகும் அப்படின்னா. ஐயோ ஊருக்கு வர போகணுமே, 10-15 நாள் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றக்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த கார்டை என் கண்ணுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, இந்த பாருங்க இந்த கார்டா அப்படின்னாங்க. அந்த கார்டு தான், நீங்கள் கண்ணில் பார்க்குறத கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு தரிசனம் வேணும், அற்புதம் நடக்கணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் வேலை ஆசீர்வதிக்கப்படும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனே, என்கேஜ் இன் த ப்ராஃபட்டிக். மூன்றாவது, என்கேஜ் இன் த ப்ராஃபட்டிக், அதாவது தீர்க்க தரிசனம் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்வது. ஒருத்தட்ட போய் தீர்க்க தரிசனம் வார்த்தையை வாங்கிட்டு சொல்கிறதல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். எப்படி சொல்ல ஆரம்பிக்க வேண்டும்? நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளை வந்து காலேஜ் போயிட்டு வரதை பாருங்கள், அப்படி நடக்கிறத பாருங்கள், வேலைக்கு போகிறத பாருங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறத பாருங்கள், சேலரி வாங்குறத பாருங்கள். இதெல்லாம் உங்களுடைய ஆவியிலே ப்ராஃபட்டிக்கலாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் வந்து நீ கீழாகாமல் மேலாவாய், உன் பாதையெல்லாம் செவ்வாய் இருக்கும், அவர் சொல்கிறத காட்டிலும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன பண்ணும், பிரகடனம் படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வருகையிலும் போகையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, சில பேர் நம்ம வாயாலே கெட்டு போயிடுறாங்க தெரியுமா? அது வரைக்கும் நல்லா இருப்பான், அவன் வாயை திறந்தானா அவுட்டு. கர்த்தரோட வார்த்தை திறந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாயால் கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மான் இருக்குது பார்த்தீங்களா, மான் தெரியுங்களா, டியர். அது என்ன பண்ணுமா, அதோட ஸ்மெல் வந்து அதுக்கிட்ட ஒரு ஸ்மெல் இருக்குமா. இந்த ஸ்மெல் வந்து சிங்கத்துக்கு நல்ல ஈஸியாக கிராஸ் பண்ணிடுமா. இந்த இடத்துல தான் மான் இருக்குது.
அது சொல்லி காட்டணுன்ற அவசியம் இல்லை. அது அங்கிட்டு இங்கிட்டு நடமாடினாவே சிங்கத்துக்கு தெரிஞ்சிருமா, அடித்து போட்டுருமா. இந்த தவளை பார்த்துருக்கீங்களா? தவளை அது கத்தும்ல, கேன்னு கத்திட்டே இருக்கும். சொல்லுவாங்கள்ல, தவளை தான் வாயால், ஆமாம், போயிட்டுருக்க பாம்பு அது பாட்டு போயிட்டுருக்கோம். கேன்னு கத்திட்டு இருக்கப்ப பாம்பு என்ன பண்ண, யூட்டானை போட்டு டக்குன்னு முழுங்கிட்டு போயிடும். நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படித்தான், வாயால் கெட்டு போயிடும். ஆண்டவர் துதிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். துதிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை ஆஸ்வதி. வீட்டிலேருந்து புறப்பட்டு போகும்பொழுது ஜெபித்துட்டு போங்க. வீட்டிலேருந்து புறப்படும் போது ஆண்டோட வார்த்தையை பரப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து தேவனோட வார்த்தையை கேட்டுட்டு போங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது, ஆண்டவர் தவிர அவர் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் உங்களை எனக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு எந்த மனிதனும் இல்லை, கர்த்தர் ஒருவரே. கண்ட வார்த்தை பேசிடக்கூடாது. அவன் உருப்பட மாட்டான், அவனுக்கு மேக்ஸும் வராது, ஒன்றும் வராது, இவன் படிக்க மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே அந்த வார்த்தை அப்படியே ஆவி மண்டலத்தில் இருக்கும். நீங்கள் என்ன வாயிலேருந்து சொல்கிறீங்களோ அது போயிடும்னு நினைக்காதீங்க, அது அப்படியே இருக்கும். அதை என்ன பண்ணணும், அதை மாற்றணும். அதை மாற்றுறது தான் ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எல்லா வார்த்தைகளும் சாப வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலிருந்து என்னிடத்தில் ஆண்டவர் மாற்றி போடுவார். The word of Jesus Christ, ஆண்டவர் வார்த்தையானவர். குரானில் சொல்லுது, ஒருத்தர் சொல்கிறார், குரானில் சொல்லுது, உலகத்தை யார் சிருஷ்டித்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அது உலகத்தை வார்த்தையானவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. குரானில் அப்படி இருக்கான். குரான் 18 அது 5 தெரில, அது சொல்கிறார், ஒரு முஸ்லீம் சொல்கிறார், இந்த குரானில் அப்படி போட்டிருக்கு, உலகத்தை யார் சிருஷ்டித்தார்னா வார்த்தை சிருஷ்டித்தது. அப்போ வார்த்தை யாருன்னா ஏசு கிறிஸ்து. அப்போ உனக்கு இதில் புரியல அப்படின்னா அந்த குரான்லே எடுக்கான். இந்த உனக்கு புரியல அப்படின்னா நீ பைபிளை வாங்கி படி, வேதாகமத்தை வாங்கி படி, அதில் உனக்கு புரியும். இது சொல்லப்பட்ட உண்மைங்க, நம்புறீங்களா? ஆண்டோட வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. பிரியமான தேவச்சனமே, இந்த பூமி சுழற்சியை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எங்கே நம்ம தான் தூங்கிட்டு இருப்போம்ல, எப்படி பார்க்க முடியும்? பார்த்தாலும் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? பார்க்க முடியாது. ஆனால் அந்த லடாக் பகுதியில் மக்கள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, பைக்கில் போகிறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் இந்த ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு புல்லட்டை வாங்கினா எல்லாத்தையும் ஹெல்மெட்லாம் போட்டு க்ளவுஸ்லாம் போட்டு லடாக் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அங்கேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கான், அந்த பூமி சுற்றுறதா காட்டுறான், அப்படியே பாருங்கள். ஏன்? அப்போ பூமி ஓரத்தில் இந்த சைடில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, இல்லை ஒரு ஆறு இருக்குது, ஒரு மலை இருக்குது. அது என்ன பண்ணிடும், பூமி சுற்றுறப்ப அப்படி கீழே விழுந்துருமா? உள்ளாது. ஏன் உள்ளாது? சொல்லுங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி அது இருக்கிறதுனால எப்படி படைச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அது விழாது. நீங்களும் விட மாட்டீங்க, நீங்களும் எழுந்து நிற்பீங்க, நீங்களும் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, சொற்கள் மிகுதியாக பாவம் இல்லாமற் போகும். நீங்கள் பேச பேச பேச, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அந்நிய பாஷை பேச பேச ஓவர்ஃப்ளோ அனாயிட்டிங் வர ஆரம்பிக்கும். எடுத்து வாசிக்கலாம், யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோபு 22:28. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகள் என்ன பிரகாசிக்கும்? ஆமா, வசனம் சொல்கிறது, and we will also deceive anything and it will be established for you, so the light will be shine on your ways. For you, so the light will shine on your ways. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும், உங்க குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும். சில பேர் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருள் அடைஞ்சு போயிருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பரம்பரை வியாதியில் கிடப்பாங்க, பரம்பரையாக பெட்ரில் கிடப்பாங்க. இதெல்லாம் வெளியே வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டும். அண்ட் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன், உங்கள் வாயின் நகைப்பினால் இருக்கும். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ சாராளை பார்த்து சொல்கிறாங்க, அடுத்த தடவை நாங்கள் வரப்போ உன் கையில் நீ குமாரனை வச்சுருப்பேன்றாரு. அவள் நகைத்தாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அவள் சிரிச்சான். அவளுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, அவனுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, ஆபிரகாம் பையனுக்கு என்ன வச்சாங்க? ஈசாக்கு. ஈசாக்குன்னா நகைப்புன்னு அர்த்தம். ஆமென். எபிரேய மொழியில் ஈசாக்குனா நகைப்பு என்று சொல்லி அர்த்தம்.
உங்கள் வாழ்க்கை நகைப்பினால் இருக்கணும். கஷ்டத்தினாலும், பாடுகிறனாலும், வியாதினாலும், வருத்தத்தினாலும் இருக்கக்கூடாதுங்க. சந்தோஷமாக இருக்கணும். நம்புறீங்களா? என்னோட தனிப்பட்ட ஜபத்தில் அந்நிய பாஷையும் இருக்கும், குடும்ப ஜபமும் இருக்கும், கம்யூனியனும் இருக்கும். இன்னைக்கு கூட கம்யூனியன் எடுத்து தான் வந்தேன். கம்யூனியன் இருக்கும். ஏன்னா அந்த மாம்சம் சிலுவையில் அறை உண்டதாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் கர்த்தருக்காக நான் எழுந்து நிற்க முடியும். நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாபங்களும் உடைந்து முறிந்து போகும். ஆமென். வீட்டில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் வேற லெவலில் இருக்கணும். மாமா பேர் கிறிஸ்தவர்கள் கிடையாது, நீங்கள் வேற லெவலில் இருக்கணும். இருக்கீங்களா? வேற லெவல். சாம்பார் வச்சு பார்த்தாங்கன்னா இந்த சாம்பார் நல்லாவே இருக்காது. உடனே பார்த்து சாம்பார் இவ்வளோ நாள் ஆச்சு, 20 வருஷமாகி இந்த சாம்பார் செய்ய தரல, ரசம் செய்ய தரல. இல்லை, நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள், அது சாம்பார் வேறு லெவலில் இருக்கும், ரசம் வேறு லெவலில் இருக்கும். இருக்கீங்களா? நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. நம்புறீங்களா? நிறைய பேத்துக்கு இட்லி சரியாக வராது. தூக்கி அடித்தா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணுமா? இருக்குங்க. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நமக்கு என்னென்னா, நமக்கு அற்புதம் இருப்பதும் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அற்புதம் கிருப்பதம், என்ன அற்புதம் நடக்குது, என்ன அதிசயம் நடக்குது, இப்படின்னா நடக்கவே நடக்காது. வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க மாட்டேங்க. என் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை பார்க்கணும். என்னோடய குடும்பத்தில் அற்புதத்தை நான் பார்க்கணும். நான் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் அழைக்கப்படுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கார், உங்களோடு கூட இருக்கார், என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என்னன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 1 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வராரு. பார்த்துக்கோங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ பூமி என்ன வந்துச்சான்? வெறுமையும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இருளை நீக்கிறதுக்கு முத ஆவியானவர் என்ன பண்ணானா, ஜலத்தின் மேலே என்ன பண்ணாராம்? அசைவாடினார். அது அசைவாடின பிறகுதான் சொல்றாரு, படிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆமென். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முத பார்க்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, என்ன உண்டாகட்டும். அந்த இடத்துக்கு என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. அந்த இருளை போக்குறதுக்கு என்னதான் வேணும்? சமுத்திரம் வேணாம், வேற சூரியனோ சந்திரன் வேணாம், வெளிச்சம் வேணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை இருளா இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு அதிசயம், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வார். சந்தோஷத்தின் வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். கசந்து போய் போயிட்டு ஆண்டவர் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அது கொடுக்கல, ஆண்டவர் இது கொடுக்கல, ஆண்டவர் கடன் பெருகிடுச்சு, ஆண்டவர் வியாதி வந்துருச்சு, ஆண்டவர் இந்த கையில் பார்த்தீங்கன்னா நரம்பில் போய் மாட்டிக்கிச்சு. இந்த எலும்பு போய் இந்த நரம்பில் மாட்டிக்கிச்சு. எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும். டாக்டர் சந்திரசேகர் நியூராலஜிஸ்ட், தில்லைநகர், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறேன். அவர் சொன்னார், இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும், 6 மாதம் ஆகும். இன்னொருத்தர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணணும். எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பைக்கில் த்ராட்டல் இப்படி கொடுத்தா உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அதனால் அந்த பைக் ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கார் எடுத்துட்டு இப்படி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்கே லீடர்ஸ்லாம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த வலி எப்படி போச்சுன்னே தெரில, எப்படியோ மறைஞ்சு போச்சு. இப்படி தான் அவங்க பிரச்சனைகள் மறைந்து போகும். ஹல்லேலூயா. இந்த காலினால் நிற்க முடியாது. இந்த பெங்களூரில் ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்ண 30,000 ரூபா வச்சுக்கிட்டு கூப்பிட்றாங்க, வான்றாங்க. என்னால் வர முடியல, போக முடியல. இல்லை அவங்க கால் வலிக்குதுங்க, என்னால் முடியலங்க, ட்ராவல் பண்ண முடியாது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது. அப்படிலாம் ஆச்சு பாருங்க. பிசாசு வந்து அந்த காரியங்கள்லாம் செய்வான் பாருங்க. ஐயோ கால் வலி போச்சு, இனிமேல் நடக்க முடியாது, இனிமேல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எப்படி நம்ம காரை ஓட்டுறது, எப்படி மாடியில் படி ஏறுறது, இப்படிலாம் சிந்தனை பிசாசு கொண்டு வந்து கொடுப்பான். இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்மைல் பண்ணாத, இதுக்கெல்லாம் சிரிக்காதீங்க. பிசாசு உங்களை பார்த்து சிரிச்சா நீங்கள் பார்த்து முறைங்க. நீதிமொழிகள் 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எங்க இருக்கு? எல்லாமே இந்த நாவல தான் இருக்கு. இந்த நாவு ஒரு சுக்கான். கப்பல் ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு ஹேண்ட்பேரு, காருக்கு ஸ்டேரிங்கு, கப்பலுக்கு சுக்கான் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி தான் அந்த நாவு. இந்த நாவு என்ன சொல்லுதோ அதுதான் உங்கள் உடம்புலையும் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார்.
அப்படியாய் கர்த்தர் உங்களை என்னை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட் போட்டு கொடுத்துட்டார். எத்தனை அளவு டாக்குமெண்ட்னா பைபிளில் எவ்வளோ புத்தகம் இருக்குது? 66 புத்தகமும் 66 டாக்குமெண்ட் உங்களுக்கு பத்திரம் போட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்கள் சொல்லி சொல்லி எடுத்துக்க வேண்டியது தான். இருக்கீங்களா? ஆமென். நீங்கள் சொல்லி சொல்லி என்ன பண்ணும்? எடுத்துக்க வேண்டும். சங்கீதம் 45:1 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஆமென். அப்புறம் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. உங்க நாவு என்னமா? ஒரு பேனாமா? எழுதுகிற எழுத்தாணி. நீங்க எழுதணும், உங்க நாவல எழுதணும். நீங்க நாவல சொல்றதெல்லாம் எழுதுறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், எனக்கு ஆண்டவர் ஊழிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் தம்முடைய பண்டக சாலையில் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் சொல்லுங்களேன் 1000 எத்தனை மடங்கு? சொல்லுங்க 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 எத்தனை மடங்கு? 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, சொல்ற வார்த்தையில கவனமா இருங்க. அந்த வார்த்தை உங்களை கனப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை திருப்திப்படுத்தும். தாவீது சொல்றான், என் வாய் எழுதுகிற எழுத்தாணி, என் நாவு எழுதுகிற எழுத்தாணி. ரைட் இட், எழுதுக்கோங்க. வருகிற சொப்பனங்கள், வருகிற வார்த்தைகள், நீங்கள் கேட்குற வசனங்கள் எல்லாவற்றையும் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தான் இங்கே வருவேன். எழுதாமல் நான் வரமாட்டேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வசனத்தை, அந்த செய்தியை இந்த டைரியில் எழுதிருப்பேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டைரிக்கு மேலே அதிகமாக இருக்கும். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறது. இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேலை அழைச்சிட்டு வந்து பள்ளத்தாக்கு, உலர்ந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டாந்துட்டாரு. நடுவில் கொண்டாந்துட்டு அங்கே நிற்க வச்சுட்டு அவனை பாருன்றாரு. அவன் பார்க்குறான், என்னடா ஆண்டவர், நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கர்த்தர் கொண்டாந்து காட்டுவார். ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு இடத்துல கர்த்தர், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுவும் இருக்குது. இது என்ன இருக்குன்னா, இதில் எலும்பு பள்ளத்தாக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியேல் 37:3 எடுத்து வாசிங்களேன். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவன், நீ இந்த எலும்புகளை குறித்து, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இதை தான் நீங்க சொல்லணும். உங்க வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கா? இன்னைக்கு சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நீ காலூன்றி எழும்பி நெல். நீர்ப்பாய்ச்சல தோட்டமாய் மாறட்டும், வறண்ட நிலம் நீர்க்கேணியாய் மாறட்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வல்லமை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் அனுப்பி விடுவார். இதுவரை வராத ஆசீர்வாதம் உங்க வாசப்படியிலே தட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ப்ராஃபஸை யுவர் செல்ஃப். நீங்க என்ன பண்ணுங்க? தீர்க்க தரிசனம் உரைங்க. நான் கீழாகாமல் மேலாகுவேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம், ஆமாம், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பு. எங்கே பாஸ்டர் பர்ஸே நிரம்ப மாட்டேங்குது? அப்புறம் எங்கே களஞ்சியம் நிரம்புறது? பர்ஸே நிரம்ப மாட்டேங்குது, நிரம்புங்க. உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு. இருக்கீங்களா? இந்த மாதிரி ஆசீர்வாதம் நீங்கள் பெற்று வரணும். வர வாரத்தில் நீங்கள் சொல்லணும், இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. பாருங்க, அவன் சொன்ன உடனே என்ன உண்டாச்சு? ஒரு இரைச்சல். உங்க வாழ்க்கையில
இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க பேசும்பொழுது எல்லாம் அது பயப்பட ஆரம்பிக்கும். ஒரு இரைச்சல் உண்டாச்சான். இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நிலத்துக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார், வீட்டுக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார், மாத சம்பளத்துக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார், பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். தன் தன் எலும்புனா அந்தந்த ஆசீர்வாதம் அந்தந்த இடத்துல வந்து சேரும். ஹல்லேலூயா. எத்தியோப்பியா வர்த்தகம் எல்லாம் தாண்டி வரும். ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? நடந்து வராது, ஓடி வராது. எப்படி வரும்? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. அப்படி வருமா? ஆண்டவர் உங்களை அப்படியே இங்கிருந்து அப்படியே தாண்டுபடி கத்தடிச்சிருவாள். இருக்கீங்களா? இப்படிதான் ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு. ஆமென். தாண்டி வரும், ஆசீர்வாதம் தாண்டி வரும். ஒருவேளை அவங்களுக்கு வர வேண்டியது இருக்கும், ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறார், தாண்டி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வர்த்தகவின் ஆசீர்வாதம் ஏசாயா 54:17 சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். அதோட நம்ம முடிச்சிடும். ஆனா அதுக்கப்புறமேல் தான் வார்த்தை இருக்கு, படிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத. பிலிசூனியம் வருமா? பிலிசூனியம் என்ன பண்றான்? அப்படி சொல்லி தான் அனுப்புறான் பிசாசை. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட பேசி என்ன பண்றோம்? பிசாசின் கிரியைகளாம் அழிச்சு போட்டுறோம். சரியா? உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்புறம் படிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தின் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் யார் குற்றப்படுத்துவா? நீங்களும் நானும் குற்றப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, இது கர்த்தருடைய ஊழியக்காரர் சுதந்திரம். இது ரைட், தி பர்த் ரைட்னா நீங்க எதிர் பேச வேண்டும். பிசாசு உங்களுக்கு வரான், வியாதி வருது, கஷ்டம் வருது, ராத்திரியில் போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு. இல்லை, இயேசு நாமத்தில் இருந்து அப்பே ஜெபம் பண்ணுங்க, ஓடி போயிடும். ஆமாம். இனி உங்களுக்கு விரோதமாக எழும்பும் நாவை என்ன நீ என்ன பண்ணுவ? குற்றப்படுத்துவ. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியா இருக்கிறது என்று யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. ஆகவே இந்த வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ணுங்க. இது கர்த்தரால் உண்டான நீதியா இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன், நான் சொன்ன முதலாவது என்னவென்று சொன்னால், முதலாவது நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ரெண்டாவது வாக் இன் த ஸ்பிரிட், நீங்கள் ஆவிக்குரிய தளத்தில் நடங்க. மூன்றாவது தீர்க்கதரிசன அறிக்கை. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் பேசும் பொழுது காலையில் எந்திரிச்சு நின்று காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தரின் அபிஷேகத்திருக்கிறார். இருதய நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுறதையும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தல் கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, நான்காவது காரியம் என்னவென்று சொன்னால் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த், கீழ்ப்படுதலும் விசுவாசமும். சொல்லுங்க, கீழ்ப்படுதலும். ஆமாம், இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கீழ்ப்படுகிறது தான் நமக்கு இல்லை. நம்ம நிறைய பேத்துக்கு டேக் அ ஸ்டெப் ஆஃப் த ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த். இன்னைக்கு கீழ்ப்படுதலை ஆண்டவராகிய தேவன் கொடுக்க போகிறார். கீழ்ப்படுதல் வந்துச்சுனாவே எல்லா பிரச்சனையும் அன்லாக் ஆகும். எல்லாத்தையும் ஆண்டவர் திறந்து விட்டுருவார். எல்லா கதவையும் ஆண்டவர் திறந்து விட்டுருவார். கீழ்ப்படுதல் வேண்டும். நல்ல ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு படகுக்கிட்ட வராரு. படகுக்கிட்ட வந்தால் என்ன பண்ணுறாரு? பேதுரு வலையை என்ன பண்ணுறாருங்க? ஆமாம், அலசிக்கிட்டு இருக்காருன்னு போட்டுக்காரு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதை மெண்டிங் அப்படின்னா ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு? தான் மீனே இல்லையே, ஒரு மத்தி மீன் கூட கிடைக்கலையே, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கலங்க. சரி, ஒரு ஐல மீன் கிடச்சிச்சா? இல்லை. ஃபேம்ப்ளட் கிடச்சிச்சா? இல்லை. வஞ்சரம் கிடச்சிச்சா? உள்ள ஒரு மீன் கூட கிடைக்கல. வெறும் வலையை அழைச்சிட்டு இருக்கான். ஏன்? மறுநாள் காயத்தப்படுத்திட்டான். இன்னொரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து யாருன்னா, அவங்க அப்பா யாருன்னா கார்பெண்டர். பேதுரு யாருன்னா ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவன். அதில் ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்வார்? அந்த படகுல ஏறி சுவிசேஷம் சொல்வார்.
சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார், உங்களுக்கு மீன் கிடைக்கல எனக்கு தெரியுது, அதனால் என்ன பண்ணுறான், ஆழத்துக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போனேன். அவன் சார் நான் ஏற்கனவே ஆழம் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். ஆனாலும் 5ஆம் வசனம் படிங்களேன், 5:5. அதற்கு சீமோன் ஐயரே முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. சொல்லுங்க, ஆகிலும் சொல்லுங்களேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இதுதான் மெயின்ங்க. பெரிய ஃபிஷர்மேன், நல்லா தெரியும் பேதுருக்கு எப்போ போனால் மீன் கிடைக்குன்னு தெரியும். அவர் சொல்கிறத யார் கேட்டான்னா, பேதுரு கேட்டு வலையை போடுறான். வலையை போட்டான்னா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். ஊரில் இருக்க மீன் எல்லாம் ஓடி வந்துச்சு இந்த இடத்துக்கு. அந்த நாளில் கடலில் எவ்வளோ மீன் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சிச்சோ, வாழ்க்கையெல்லாம் செத்து போகணும்னு நினச்சிச்சோ, அவ்வளோதான் நமக்கு போதுண்டா அப்படி நினச்சிச்சோ, எல்லா மீன் எங்கே வந்து விழுந்துருச்சு, செத்தா அவன் வலையில தான் வந்து சாவேன்னு சொல்லி வலையில் வந்துருச்சு. வலை நிரம்பத்தக்கதாக 2 படகுல மீனை கத்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, இப்படி தான் கத்தர் உங்களே என்னை ஆஸ்வதிப்பார். கத்தர் உங்கள் உள்ளத்தையும் உங்களுடைய இல்லத்தையும் கத்தராகிய தேவன் ஆஸ்வதிக்க தேவனாக இருக்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிக்க போகிறேன். சீரிய ராஜா படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு பாருங்க. அவனை வச்சுதான் என்ன பண்ணும், சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிடணும். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருக்கிறான். அவங்க வீட்டில் சிறை பிடிச்சிட்டு வந்த ஒரு பெண் இருக்கா, சிறு பெண்ணு. அவள் பார்க்குறா, ஐயோ நம்ம முதலாளிக்கு இப்படி இருக்கே, நம்ம ஓனருக்கு இப்படி இருக்கே, பாஸ்க்கு இப்படி இருக்கே, அதனால் என்ன பண்ணலாம், நம்ம தேசத்தில் எலிசா இருக்கார், அவர்கிட்ட போக சொன்னால் அவர் வந்து சுகமாக்கி கொடுப்பாருன்னு சொல்லி பாருங்கள். அவள் அடிமைத்தனத்தை அவர் பார்க்காம அவள் என்ன பண்ணான்னா, தன்னுடைய தேசத்துக்கு போகும்படி அங்கே எலிசா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்ல ஆரம்பித்தா. அவள் சொல்ல கேட்டாரா கேட்கலையா? சர்வெண்ட்டாக இருக்கவன்கிட்ட போய் கேட்போமா, எந்த டாக்டர்கிட்ட நம்ம நல்லா பார்க்கலாம், எந்த டாக்டர் நல்லா அருமையாக கொடுப்பா, நீ போய் அவங்கள்ட்ட கேட்பீங்களா, இல்லை மற்ற அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டோம்ல. இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவர் யார்கிட்ட கேட்டார்னா, அந்த வேலைக்கார பெண்ணு சொன்னதை கேட்குறார். நாச்சாட்ட சொல்கிறாங்க, ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கா. ஒய்ஃப் வந்து நாகமான்ட்ட சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணால் ராஜாட்ட போயிட்டான். ராஜாட்ட போய் என்ன பண்ணால் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டான். லெட்டர் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணான்னா, சமாரியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். சமாரியாவுக்கு வந்த அப்புறம் லெட்டர் கொடுக்குறான். சமாரியா ராஜா சொல்கிறான், ஏய் நான் யாரா, நான் உயிர் படைக்க, நான் உயிரோட கொடுப்பதுக்கு, நான் அழிக்கவும் முடிக்க, நான் தெய்வமா, நான் என்ன கடவுளா போன்னு சொல்கிறப்ப எலிசா சொல்கிறான், ஏய் அவனை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடா அப்படின்றான். என் வீட்டுக்கு. ராஜாவுக்கு தெரில, அவங்க ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்னு யாருக்கு தெரில, ராஜாவுக்கு தெரில. அவன் சொல்கிறான், வேலைக்காரன் அமைச்சு நீ என் வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டில் வந்து நிற்கிறான். வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எங்க நிற்கிறான்? வந்து எலிசாவின் வாசற்படி வந்து நின்றான். சுகமாச்சா? இல்லை. வேலைக்காரன் எலிசா பார்த்தாரா? பார்க்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 13 படிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்படி என்ன சொல்லிட்டாரு? நீ போய் என்ன பண்ணு, ஆமா யோர்தான் நதியில 7 தரம் முங்கி வா, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நீ சுகமாயிருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவன் கேட்டானா? கேட்கல. உடனே என்ன பண்ணான், அவன் வேலைக்கார சொல்கிறான். யார்? எலிசாவோட வேலைக்கார சொல்கிறான், ஏய் அவர் வேறு ஏதாவது ஒரு 2 டன்னு தங்கம்லாம் சும்மா சாதாரணமாக சும்மா டப்பாவில் எடுத்துகிட்டு வரல, மணி பர்ஸில் எடுத்துகிட்டு வரல, குதிரையில் டன்னு கணக்கில் கொண்டு வந்தான் கோல்டை. மாற்று வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் ஏகப்பட்டது கொண்டு வந்தான். இவரை பிடிச்சா போதும், மிகப்பெரிய கோல்டு இருக்குது, நான் பார்த்தேன், நிறைய கோல்டு கட்டியாக இருக்குது, தங்க கட்டியாக இருக்குது, இவரை பிடிச்சி போட்டால் சரியாயிரும். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்க ஊழியக்காரங்கன்னா அப்படி தான் செய்வாங்க இன்றைக்கி. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, தங்கம் நீயே வச்சுக்கோ, உன் ட்ரெஸ்ஸு நீயே வச்சுக்கோ, எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம். அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீ போக சொல்லு, போய் நீ ஸ்நானம் பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்ட்டான். அவன் ஸ்நானம் பண்ணுறான்.
14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது. எத்தனை போது? 7 தரம். 7 இது குறிக்கிறது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. 7 தரம் அந்த வார்த்தை கேட்டு, அதே போல் ஆண்டோட வார்த்தை கேட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமென். 7 தரம். முதல் தரம் முழுங்கினா பிசாசு பார்த்தா ஒன்றும் இல்லை பத்தியா. 2ஆவது தரம் முழுங்க பத்தியா ஒன்றும் இல்லை பத்தியா. அதெல்லாம் நடக்காதுப்பா உனக்கு. அதெல்லாம் இஸ்ரவேல்காரர் தான் நடக்கும். நீ யார்? நீ புறஜாதி, உனக்கெல்லாம் நடக்காது. 4ஆவது தரம் முழுங்கினா பாரு இருக்கிற புண்ணையை என்ன பண்ணுற, மீன்லாம் கொத்தி பிடிச்சி கடிச்சு தின்னு பிடிச்சி. 5ஆம் முறை பட்டான், ஒன்றும் நடக்கலை. மாக்கறான் பார்த்தா அப்படியே தான் இருக்கு. என்னடா அது இவ்வளோ சொல்கிறான், கொஞ்சம் ஆறி வரணுமே, இந்த கையில் மாத்திரம் ஆறி இருக்கணும், இந்த கை கூட ஆறுனா பரவாயில்ல, இந்த ரைட் ஹேண்டு மாத்திரம் ஆறி இருக்கணுமே அப்படின்லாம் பார்த்தான்ல. 6ஆம் முறை பார்த்தா ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், போங்கடா நீங்களும் உங்கள் வார்த்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணான், பொறுமையோடு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 7ஆம் முறை மூழ்கி வந்தான். அவனோட சரீரம் எப்படி மாறிச்சான், அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் பாருங்க, ஒரு அற்புதம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். இவன் என்ன பண்ணா, பேதுரு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். நாகம என்ன பண்ணான், தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதனால தான் என்ன நடந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்புறீங்களா? நம்பர் 1 என்னவென்று சொன்னால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்பர் 2 ஆவிக்குரிய தளத்தில் நடங்க. நம்பர் 3 உங்களுக்குள்ளே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். நம்பர் 4 கீழ்ப்படுதலும் விசுவாசமும். சொல்லுங்க, கீழ்ப்படுதலும் இது 2 வேணும். விசுவாசம் மாத்திரம் இருந்தால் பத்தாது, கீழ்ப்படுதலும் வேணும். அப்புறம் என்ன வேணும், விசுவாசம் வேண்டும். இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். உங்களை ஆச்சரியமாக கர்த்தர் நடத்த போறார். உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறப்போகிறது. நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியமா மாற்றுவார். இவனாடா இப்படி இருந்தவன், இவனா? ஆண்டவர் நான் தான். கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். நீ கீழாகாமல் வாழாகாமல், நீ வருகையிலும் ஒரு வழியா வரவன் 7 வழியா போமா, 7வது வழியை தாண்டி போனா 8வது ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, உபாகம் 8:7 சொல்லுகிறது, ஒரு வழியா வரவன் எத்தனை வழியா போவானா? 7 வழியா தான் போகணும் அவனுக்கு. அடுத்த வழி அவனுக்கு கிடையாது. ஆண்டவர் அப்படியாக உங்களுடைய சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. செங்கடல் உங்களுக்கு முன்பாக பிளக்கு. கர்த்தர் அற்புதம் செய்வார். வலை கிளியத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒருவேளை பஞ்சம் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு பணம் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பேசுங்க. கர்த்தர் அதை அந்த உங்க விசுவாசத்தை கர்த்தர் அறிக்கை ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்